டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று பண்ணால் 60 நாளில் நேச்சுரலாக தான் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நின்று ஆரம்பித்து இன்னையோட 59 நாள் ஆகுது. காலைல எழுந்து முதல் வேலையாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிக்க போயிட்டேன். இது வரைக்கும் காலைல எழுந்து இவ்வளோ சீக்கிரமாக நான் குளிச்சதே இல்லை. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னே தெரியல. காலைல எழுந்து குளிக்க போயிட்டேன். அப்படியே வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு எங்கே தான் இவன் கிளம்புறான்னு பார்க்குறீங்களா? வெயிட் பண்ணி பாருங்கள், முக்கியமான இடத்துக்கு போகிறேன். வீட்டுக்குள்ளே இருந்தால் அழுக்கு முட்டியாக கூட இருக்கலாம், ஆனால் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு தெரிஞ்சாவே மஜாவாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி தான் போகணும். நான் மஜாவாக ட்ரெஸ்ஸிங் பண்ணுறேன்னா தெரியல, ஆனால் ஓரளவுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுவேன் நான். எப்படியும் நீங்களும் யோசிச்சிருப்பீங்க, டே பில்டப் கொடுத்ததெல்லாம் போதும், எங்கே தாண்டா போகிற கொஞ்சம் சொல்லிட்டேன். ஜிம்முக்கு போகிற பையன் இவ்வளோ அவசர அவசரமாக எங்கே கிளம்புவான்? முட்டை வாங்க தான், முட்டை காலி ஆயிடுச்சுங்க. அதான் காலையே முட்டை வாங்க கிளம்பிட்டேன். முட்டையை பிடிச்சின்னு வந்துட்டு முட்டையை எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். அம்மா முட்டை வேக வைக்கிற பொறுப்பு இன்றைக்கி உனக்கு தானே. அப்படியே வேறு இடத்துக்கும் கிளம்பிட்டேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கறி கடைக்கு தான். அப்படியே கறியும் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா முட்டையும் ரெடியாக இருந்தது. அப்படியே சிக்கனெல்லாம் வாஷ் பண்ணிட்டு, இது வரைக்கும் வீடியோவில் நான் சிக்கனை எப்படி செய்கிறேன்னு நான் காமிச்சதே இல்லை. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த டிஷ்ஷு உங்களுக்கு ஃபேவரட் ஆகிடும். சரியான ஈஸி, எண்ணெய் ஊற்றாமல் மஜாவாக செய்யலாம். 2 தக்காளி, ஒரு வெங்காயம் கூட கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணணும். மஞ்சள்தூள், சிக்கன் மசாலா தூள், கொஞ்சம் மிளகாத்தூள். அரிச்சு வச்ச அந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் சிக்கனில் ஊற்றி நல்லா கையை வச்சு நல்லா கலரி விட்டுருங்க. ரெடி பண்ணதை அடுப்பில் வச்சுட்டு அந்த கேப்பில் ஒரு ஆப்பிளையும் சாப்பிட வந்துட்டேன். அப்புறம் ஸ்மெல் வச்சிச்சு, போய் பார்த்தா தீஞ்சு போயிருந்தது. அப்படியே லைட்டாக கிளறி விடும்போது கையிலையும் சுட்டுக்கிட்டேன். சிக்கனை ரெடி பண்ணிட்டு ஓட்ஸ் ரெடி ஆகிட்டேன். கொஞ்சம் தண்ணி, கொஞ்சோண்டு ஓட்ஸ். செஞ்ச சிக்கனை காட்டவா பார்க்குறீங்களா? அப்படி மஜாவா ஜூஸியாக இருக்கா? இவ்வளோ காலையில் எழுந்து இவ்வளோ எதுக்கு நான் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜென்ரல் ஷிஃப்ட்டு. அதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸில் எடுத்து வேலைக்கு போகணும். உண்மையாக சொல்லணும்னா அந்த சிக்கனு, முட்டை, ஓட்ஸ்லாம் ரெடி பண்ணால் ஒரு 1 hour தான் ஆகுமே. அதுக்கே வெறுப்பாக இருக்கும். லேடிஸ்லாம் எப்படி தான் டெய்லி வேலை செய்கிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்குலாம் ஒரு சல்யூட். சீக்கிரமாக எழுந்து கொஞ்சம் வேலை வேறு செஞ்சுட்டேன். அதெல்லாம் சரியான பசி எடுத்துச்சு. ஒரு 5 முட்டையை சாப்பிட்டு சரி மாடி மேலே போய் கொஞ்சம் சூரியன் வெளிச்சத்தில் நிற்கலான்னு மாடியும் போயிட்டேன். கொஞ்சம் நேரம் வெயிலில் நின்றுட்டு அப்புறம் டைம் ஆச்சுன்னு கீழே போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னடா இவன் மஞ்சா பை காட்டன்னு பார்க்குறீங்களா? காலையிலேருந்து ரெடி பண்ணது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. வேலைக்கு டைம் ஆச்சுன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி பேக்கில் வச்சிட்டேன். இதை கம்பெனி யூனிஃபார்ம். அப்படியே கம்பெனிக்கும் கிளம்பிட்டேன். நீ கம்பெனியில் கொஞ்சம் வேலை அதிகம், அதான் சாப்பிட்றதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அப்படியே ஈவினிங் ஜிம்முக்கும் வந்துட்டேன். ஜிம்முக்கு வந்துட்டு கிளாஸும் போட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஸ்குவாட் கிளாஸ் தான். டோட்டலாக 5 கிளாஸ். வாரத்தில் 2 நாள் கம்பல்சரி ஸ்குவாட் போட்டுருவேன். ஃபஸ்ட்டு பிடிக்காத கிளாஸ்னால் ஸ்குவாடு தான், ஆனால் இப்போ அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்குவாடு தாங்க இப்போ ஃபேவரட் கிளாஸாக ஆயிடுச்சு. ஆனால் நிறைய பேர் ஸ்குவாடுக்கு கிளாஸே போட்டுருக்க மாட்டீங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் கொஞ்சம் பன்னீரை சாப்பிட்டு இந்த ரேடியோ முடியுது. நாளைக்கு பார்க்கலாம்.